ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 31ஆம் நாள் வைகாசி 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பான பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி நாளிலிருந்து சந்திர பகவானின் மாற்றத்தால் கண்டிப்பா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான விளைவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. சந்திர பகவானுக்குரிய கிரக மாற்றத்தால் பல்வேறு விதமான மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க நிச்சயமா அனுபவிக்கலாம். அதுபோலவே இந்த வைகாசி பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு மங்களகரமான நாளாகவே நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட இந்த நாளில் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு வழிபாட்டை நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இந்த ஒரு விஷயம் மட்டுமே நீங்க செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நினைத்து பார்த்த விஷயங்களை கண்டிப்பா நீங்க செய்யலாம். நினைத்து பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது உறுதியாகவே சொல்லப்படுது. ஸோ முதல்ல இந்த பரிகாரம், அதாவது இந்த பரிகாரமும் சொல்லலாம், வழிபாடும் சொல்லலாம். இதை நாம் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை வைகாசி பௌர்ணமி என்று எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய ராசி ரிஷப ராசியாக இருந்தால் ரிஷப ராசினியர்களுக்கு பௌர்ணமியுடைய தாக்கம் என்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ முதல்ல வைகாசி பௌர்ணமி நாளில் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான வழிபாட்டை நாம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி என்பது பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த ஒரு நாட்களாகவே நம்ம பார்க்கலாம். அதிலும் பார்த்தீங்கன்னா சிறப்பு மிகுந்த மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக அளவில் பலன் இருக்கு அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. அந்த வகையில இந்த வைகாசி பௌர்ணமியை ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க. இந்த நாளில் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதிலும் வைகாசி பௌர்ணமிக்கு நிறைய மகத்துவம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து வந்து வைகாசி விசாகமாக தான் நம்ம வழிபாடு செய்வோங்க. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் முடிந்த பிறகுதான் பௌர்ணமி தேதி தொடங்கிறது. இதனால பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பா இது நிறைவேறி உங்களுக்கு இரட்டிப்பான ஒரு பலனை பெற்று கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நாளில் நம்ம எந்த முறையில் நம்முடைய வேண்டுதலை வைக்க பிரபஞ்சம் கேட்குறோமோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நமக்கு நிறைவேறும். பௌர்ணமி தினத்தன்று காலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டினுடைய பூச்சி அறையில் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி வெள்ளை திரையை போட்டு தீபம் ஏற்ற வேண்டுங்க. அதன் பிறகு இந்த தீபம் அன்று முழுவதும் எரிவதை போல நீங்க நிச்சயமா பார்த்து கொள்ளணும். இதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டு சமையல் அறையிலும் நம்முடைய வீட்டின் வடமேற்கு பகுதியிலும் நெய் தீபத்தை ஏற்றி வைக்கணும். இந்த 2 தீபங்களுமே பார்த்தீங்கன்னா காலை 6 மணிலிருந்து 7 மணி வரை முழுமையாக 1 மணி நேரம் எரி வேண்டும். இது அவசியமாகவே சொல்லப்படுது. அடுத்ததாக அன்றைய தினத்துல நாம் அணியக்கூடிய ஆடை என்பது வெண்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தினமாகவே நம்ம பார்க்கலாம். சந்திர பகவானுக்குரிய நிறமாக வெள்ளை நிறம் ரொம்பவே ஒரு விசேஷமான ஆடையாகவே நம்ம பார்க்கலாம். காலையில் இந்த தீபங்களை ஏற்றி வைத்த பிறகு ஒரு பிரியாணி இலையை நீங்க முதல்ல எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பிரியாணி இலையை எடுத்து அதுல உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் நிறைவேறி விட்டதாக எழுதி முழு மனதோடு வழிபாடு நீங்க செய்ய வேண்டும். ஸோ இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும் பொழுது முழு நம்பிக்கை இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகவே சொல்லப்படுது. அந்த பிரியாணி இலையை பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்து விடணுங்க. இப்படி செய்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினத்துல நம்மால் இயலும் பட்சத்துல வறுமையில வாடக்கூடிய நேயர்களுக்கு தயிர் சாதத்தை போன்றவற்றை நீங்க தானமாக செய்யலாங்க. இப்படி தருவதன் மூலம் சந்திர பகவானின் அருளை உங்களால் எளிதால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அன்றைய தினம் குல தெய்வ வழிபாட்டையும் நீங்க மறவாமல் மேற்கொள்வது அவசியமாகவே சொல்லப்படுது. குல தெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். பௌர்ணமி தினத்தில் எந்த முறையில நீங்க வழிபாடுகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுவதன் மூலம் பிரபஞ்ச பேராற்றலை விரைவில் பெற முடியும். வேண்டுதலையும் நிறைவேற்ற முடியுங்க. சந்திர பகவானின் அருளையும் உங்களால பெற முடியும். ஸோ கண்டிப்பா இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் மறவாமல் இந்த மாதிரி விஷயத்தை செய்திடுங்க. ஸோ வைகாசி பௌர்ணமி நாளில் நினைத்தது நடப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்திருப்போம்.
இந்த பௌர்ணமி நாளிலிருந்து ரிஷபராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே ரிஷபராசினியர்கள் பணமும் புகழும் இருந்தாலும் பந்தா செய்வது தங்களிடம் இல்லாத ஒரு குணம் அப்படின்னே உங்களை சொல்லலாம். இதனாலேயே அதிக மக்கள் செல்வாக்கினை பெற்றக்கூடிய ஒரு அற்புதமான நபராக ரிஷபராசினியர்கள் இருப்பாங்க. உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் சம்பள பாக்கி கைக்கு வந்து சேருங்க. எதிர்பார்த்த விலைக்கு பழைய மனையை விற்று புது வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமா தேடி வரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் சுமைகள் நிச்சயமா அதிகரிக்கும். இதனால பெண்மணிகள் இந்த காலகட்டத்தில் கோவப்படாமல் நிதானமாக பொறுமையாக செயல்படுவது அவசியமாகவே நம்ம சொல்லலாம். எதை செய்தாலும் பெண்மணிகள் இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க ஏதாவது திட்டமிட்டு செய்தீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயத்தை நல்லபடியாக நீங்க செய்து முடிப்பீங்க. வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. வியாபாரத்தில் ஆர்வம் கொண்ட பெண்கள் புதியதொரு தொழில் வீட்டில் இருந்தபடியே நீங்க கற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நடக்க போகுது. குடும்ப தலைவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணப்புழக்கங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்காத விதத்துல உங்களுக்கு அதிகரிக்கும். வங்கியில் ஒரு தொகையை நீங்கள் டெபாசிட் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. மாமியார் மருமகள் உறவு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சுமூகமாக இருக்கலாம். ஸோ குடும்பம் ரீதியாக பெரிய அளவில் எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் கலைஞர்களுக்கு உங்களுடைய பணம் பல கோடியை தாண்டும் அளவிற்கு அதிக லாபத்தை பெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மாற்றங்களை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். பிரபலங்கள் உதவி செய்யக்கூடிய சூழல் மாணவர்களுக்கு இருக்கிறது. இடுப்பு கை கால் வலி இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது தொந்தரவுகள் வரலாம். இந்த மாதிரி சிறு தொந்தரவு ஏற்படும் போது உடனடியாக நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது அவசியம். இடுப்பு கை கால் இந்த 3 விஷயத்துமே நீங்கள் ஆரோக்கிய ரீதியாக பார்த்து கொள்வது அவசியமாகவே நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி விஷயத்துல நீங்கள் அலட்சியமாகவே இருக்கவே கூடாதுங்க. ஸோ இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் என்ன மாதிரி பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்திருப்பீங்க. இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்திர பகவான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பௌர்ணமி நாளில் சந்திர பகவான் வழிபாடு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயப்பனை சனிக்கிழமை அன்று நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மே மாதம் 31ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத ரிஷபராசினியர்களுக்கு நாம் பார்த்துருப்போம். அது போலவே இந்த நாளில் என்ன பரிகாரம் செய்தால் நாம் நினைத்தது நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்போம். ஸோ இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.